ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கம்பேட்டிபிளாக ரொம்ப அந்யோன்யமாக 2 பேரும் ஒரே ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஆவியானவர் நம்ம 2 பேருக்குள்ளே வாசம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையை அழகாக கட்டி ஆண்டவர் இறுதி வரைக்கும் நம்மளை கூட்டி சேர்க்க வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. ஸோ ஆண்டவருடைய திட்டம் திருமணத்தின் மேலே இருக்குங்கிறதுக்காக தான் பிசாசு நிறைய குடும்பங்களை உடைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நம்ம ஃபஸ்ட்டே மென்டலி இது எல்லா விஷயங்களுக்கும் தயாராகி நம்ம கொஞ்சம் சில காரியங்களெல்லாம் மெச்சோர்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளால் ஆண்டவர் கொடுக்குற ஞானத்தினாலையும் தயவுனாலையும் கிருபையினாலையும் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி போக முடியும். இறுதி வரைக்கும் நம்ம நிலை நிறுத்தணும் அப்படின்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லிக்கிறார், நான் ஆதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், அதனால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன் தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் மேரேஜ் லைஃப்பில் இது முடியவே முடியாது, இனிமேல் என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியாது, என் வாழ்க்கை அவ்வளோதானே உங்களுக்கு தோணினாலும் ஒன்றை மறந்துடாதீங்க, மரண பரியந்தம் உங்கள் தேவன் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார், அவர் உங்கள் கூட இருக்கிறார்.